ஹலோ கைஸ், இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செம போருனா போரு, அவ்வளோ தூரம் வந்து போராக இருந்துச்சு. அவங்கவுங்க வாயை மட்டும் தான் பார்த்துட்டே இருக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு ஏதேதோ கதை பேசிட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெஞ்சன்ஸ் வன்மம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கே பயங்கரமாக ரோஸ்ட் விட்டுருந்தாரு நம்மளோட கமல் சார். ஸோ அதனை தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர என்டர்டைனிங்காக டான்ஸு குத்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருந்தது அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கண்டென்ட்டே கிடையாது. பிக் பாஸ் வீட்டில் இன்றைக்கி வந்து 75th டே அப்படிங்கிறதுனால ஃப்ரீயாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டும் கொடுத்து செலப்ரேஷனும் பண்ண வச்சார் பிக் பாஸ். அதனை தொடர்ந்து ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் கொடுக்குறேன், அந்த டாஸ்க்கை மட்டும் தெளிவாக கரெக்டாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள், உங்களால் என்ன சொல்ல முடியுமோ சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ இதனை தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக எல்லாருமே பேச வராங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களும் வந்து பேசுகிறாங்க. ஸோ அர்ச்சனா எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பிரதீப் ஆண்டனி அப்படி இருந்தார். ஸோ 5th வீக் அவர் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு எவிக்டாக வெளியே போனார். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா மேலே போட்ட ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது பயங்கரமான ப்ரெஷர், பயங்கரமாக புள்ளி பண்ணி அடித்து தும்சம் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனாவை. பட் அர்ச்சனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிப்பீட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க புள்ளி பண்ணாக்கா இவங்க எல்லாத்தையும் போட்ட பால்லாம் சிக்ஸர் அடித்து ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியும் இவங்க வந்து பாசிட்டிவாக மாற்றினாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அர்ச்சனாவுக்கு வந்து அமைஞ்சிச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமே இல்லை. அந்த ஒரு வாரம் தான் இப்போ வரைக்குமே நின்று பேசிகிட்டு இருக்கா. அந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இவங்க பிக் பாஸை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் மாயா பூர்ணிமாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லாத விதமாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு மறைமுகமாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு வேளை வீட்டுக்குள்ளே வீட்டை விட்டு வெளியே இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நார்மலான பர்சன் அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் அப்படியே விட்டுருவேன், அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், கன்வின்ஸ் ஆக மாட்டேன். அதே மாதிரி ஏதாவது பெரிய ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா நான் அதை வந்து எடுத்துக்கூட மாட்டேன், திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும், திருப்பி நான் வந்து அதை அவங்கள வந்து வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கவே மாட்டேன். பட் இந்த வீட்டுக்குள்ளே வேறு வழியே இல்லை, அப்படி தான் பண்ணி ஆகணும். யாராவது நமக்கு வந்து சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் சண்டை பிடிச்சி தான் ஆகணும். யாராவது ஏதாச்சும் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளும் அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நான் இவ்வளோ பெரிய பவுன்ஸ் பேக் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து அப்படியே சும்மா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பிரச்சனை அப்படின்னா அதை சால்வ் பண்ணணும், அதை ரிசால்வ் பண்ண முடியும், அவங்ககிட்ட பேச முடியும், பேசி அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சண்டையும் போட முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் மறைமுகமாக நன்றி சொன்னாங்க அர்ச்சனா அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் மாயா அண்ட் பூர்ணிமா 2 பேர் வந்து பேசினாங்க. அவங்களோட கேம் பிளே எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணியிருந்தாலும் நான் உங்களை மன்னிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடித்தாங்க. அண்டு சாரியும் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் மாயா அண்ட் பூர்ணிமா ஒரு வேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு பர்சன் இப்போ வரைக்கும் இருந்திருப்பார். அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு யாருன்னே பெரிய அளவில் தெரியாமல் வந்த ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எவிக்டாக வெளியே போயிருந்ததுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்திருக்கும். பட் எனிஹவ், வில்லன்கள் இருந்தால் தான் படம் வந்து சுவாரஸ்யமாகும். ஸோ அந்த மாதிரி தான் அர்ச்சனாவோட படத்தை பயங்கர சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க மாயா அண்ட் பூர்ணிமா. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆட்ஸாப்பை வந்து கொடுத்துட்டு அர்ச்சனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு பெரிய நன்றி வந்து சொல்லியிருந்தாங்களே, அதனால் என்னடா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஆட்ஸாப் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு கொளுத்திக்கிட்டு இன்னொரு ஆளை வந்து மேலே தூக்கி விட்டுருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.